உன்னை இச்சபையில் ஏற்றி இதயம் குளிரும் நம் இனிய பெற்றோர்களே, திறமையை காட்டி முதன்மை பெற வந்துள்ள சக நண்பர்களே, இதுதான் நிலைமை என்று புரிய வைத்துக் கொண்டிருக்கும் நடுவர் பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் சிறிய நெஞ்சமென்றான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 3 வயதில் தேவாரம் பாடி முக்கண்ணை அருள் பெற்றவர் ஞான சம்பந்தர். மாதவியாரிடம் ஞானப்பால் உள்ள உத்தமர். அவருக்கு 16 வயதுகள் ஆகிவிட்டது. சுத்தத்தேனவரை அணுகி பரவாயில்லைகள் செய்வதற்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று வருந்தினார்கள். முதலில் மறுத்த ஞான சம்பந்தர் பெற்றோரின் மனம் வாடக்கூடாது என்று சௌக்கியால் என்ற பெண்ணை மனம் செய்ய ஒப்புக்கொண்டார். திருமண நல்லூரில் வாழும் நம்பி என்ற நகரை மனம் பேசி முடித்தனர். அறிஞர்கள் அடியார்கள் உடன்பெற ஞான சம்பந்தர் திருநல்லூரை வந்தடைந்தார். திருமண கோலம் பூண்டார். அடியார்கள் உடை சூழ முத்து சிவிகையில் அமர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க மணப்பந்தலில் வந்தமர்ந்தார். அம்பெருமானே, எனக்கு திருமணம் வேண்டாம். எனது பாடல்கள் பாடினால் முக்தி கிடைக்கும், பாசம் நீங்கும், வினை அறுக்கும் என்றெல்லாம் பாடியுள்ளேன். ஆனால் பாடி என்னை தேவரீர் இல்லறத்தில் ஆழ்த்தி விட்டீரே என்று கிளம்பினார். அப்பொழுது சோதி புலம் ஒன்று தோன்றியது. சோதியினுள்ளே செல்வதற்கான படிகளும் தோன்றினார். ஞான சம்பந்தர், நீயும் என் மனைவியும் என் திருமணம் கண்ட புண்ணிய சீலர்களும் இச்சோதியில் புகுந்து வருக என அம்பெருமான் அருளினர். அப்பொழுது ஞான சம்பந்தர் காதலாகி கசிந்து என்ற நமச்சிவாய பதிகத்தை பாடி அருளினர். 4 வேதங்களும் மெய்ப்பொருளாக விளங்க அதன் சிறப்பு நாமமாக விளங்குவது திருவாய்ந்தெழுத்தாகும். இத்திருவாய்ந்தெழுத்தை அன்பின் மேலிட்டு மனதில் பதித்து கசிந்துருகி கண்ணீர் நல்கி ஓதியும் ஒழுக வேண்டும். இத்தகைய சிறப்புகளையுடைய திருவாய்ந்தெழுத்து மந்திரத்தை ஓதி ஒப்பே